நம்முடைய வேட்பாளர் நாகஜோதி அவர்கள் தொடர்ந்து மக்களோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் மக்களை சந்தித்ததே கிடையாது. நேரா வீட்டுக்கு வருவாங்க, சட்டமன்றத்துக்கு போவாங்க. அதை தாண்டி மக்களை சந்திக்கிற வேலையே கிடையாது. ஆனா நம்முடைய முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளில் ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் தொடர்ந்து உங்களுக்காக பாடுபடக்கூடிய வேட்பாளர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய வேட்பாளர். மக்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பதற்காக தொடர்ந்து பாடுபடக்கூடிய வேட்பாளர். அவருக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணங்களாக இருக்கக்கூடிய வகையிலே இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களும் மாவட்ட செயலாளர் அவர்களும் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். அவங்கள பார்த்து எனக்கே பல நேரங்கள்ல பொறாம வரும். இந்த அளவுக்கு மக்களோடு நின்று பணியாற்றக்கூடியவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய இருவரும். அவர்களை பார்த்து பணியாற்றக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நாகஜோதி அவர்கள். அதனால உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய நாகஜோதி அவர்களை மிகப்பெரிய ஒரு சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய அளவிலேயான வெற்றியை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் உங்களிடம் வந்து வாக்கு கேட்கும் போது பெருமிதத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு பெருமையோடு வந்து வாக்கு கேட்கிறோம். மக்களை சந்தித்து சென்ற தேர்தலிலே தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கிறோம். எங்களுடைய முதலமைச்சர் மக்களுக்கு இத்தனை திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்ற உரிமையோடு வந்து மக்களை சந்தித்து அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பெயரால் வாக்கு கேட்கிறோம். எதிரணியில ஒரு கூட்டணி உருவாகி இருக்கு. மாத்தி மாத்தி பேசக்கூடிய பழனிசாமி தான் அந்த கூட்டணியில இன்று முதலமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர். மாத்தி மாத்தி பேசுவார். சிஏஏ இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஏ சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது அதை ஆதரித்தார். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வந்த போது அந்த கூட்டணியிலிருந்து அவரை துரத்தி விட்டுட்டாங்க. அப்ப நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, இனிமேல பிஜேபியோட எனக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று மிகப்பெரிய பிரகடனமாக சொன்னாரு. சொல்லிட்டு இப்ப மறுபடியும் பிஜேபியோட போய் மோடி அவர்களோடு போய் கூட்டணி வைத்திருக்கிறார். அப்ப இப்ப கேக்குறேன், சிஏஏ என்னாச்சு? நீங்க கூட்டணியில இருந்த காலத்துல சிஏஏ எதிர்த்து போராடின அத்தனை பேர் மேலையும் கேஸ் போட்டீங்க, வழக்கு போட்டு தடியடி நடத்தியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இன்று அதே யாரோட நாங்க கூட்டணி வச்சது தப்பு அப்படின்னு சொன்னாரோ, இன்னைக்கு அதே மேடையில நின்று கொண்டு கைகோர்த்து கொண்டு அந்த பிஜேபி கூட்டணியிலே தன்னை ஐக்கியமாக்கி கொண்டிருக்கக்கூடிய மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நாம் அடையாளம் கண்டு இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். எதை எதிர்த்து மக்களுக்கு எதிராக எதை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய கீழடி, அந்த கீழடி ஆய்வு அறிக்கையை கொடுத்தா பிஜேபி சொல்லுதோ இல்லையோ, பிஜேபி கேட்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்க, அறிக்கையை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் பழனிசாமி.
அதே நேரத்தில் பிஜேபி நாடாளுமன்றத்தில் 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம், கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு 100 நாளாவது வேலை கிடைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். நாம் ஒன்றிய அரசாங்கத்தில் அங்கம் வகித்த போது காங்கிரஸ் கூட்டணியில இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட கிராமப்புற மக்களுக்கான திட்டம். அது இன்னைக்கு பிஜேபி அறவே ஒழிக்கக்கூடிய வகையில அதை மாத்தி மகாத்மா காந்தி பேரை கூட எடுத்துட்டு பிபி ஜீராம்ஜி அப்படின்னு மாத்தி, எந்த மகாத்மா காந்தி தன்னுடைய இறுதி மூச்சிருக்கும் வரை எந்த ராம் என்ற பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தாரோ அந்த அவருடைய பேரை எடுத்துட்டு எந்த ராம கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. மகாத்மா காந்தி அவர்கள் வழிபட்ட அந்த ராமன் பெயரா இல்லைன்னா மகாத்மா காந்தியை கொன்ற ராமன் பெயரான்னு தெரியல. ஆனா ராம் அப்படிங்கிற பேரை மாத்தி, பேரை மாத்தினீங்க, திட்டத்தையாவது விடணும்ல. இப்ப 100 நாள் வேலை, யாருக்கும் 100 நாள் வேலை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த 100 நாள் வேலை திட்டத்தின் வழியாக 100 நாள் வேலை இனிமேல கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஆட்சி, மாநில அரசாங்கம் யாருக்கு வேலை கொடுக்கணும்னு முடிவு செய்ய முடியாது. டெல்லியில உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமத்துல, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய கிராமத்துல, ஆந்திரால இருக்கக்கூடிய கிராமத்துல எந்த ஊர்ல எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை மாநில அரசாங்கத்துக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்காக கொடுத்த நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டு ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன சொல்றாரு பழனிசாமி? மக்களோட வயிற்றுல அடிக்கக்கூடிய ஒரு மசோதாவை பிஜேபி கொண்டு வந்த போது வாயை திறக்கல. ஆனா அதே மக்கள் கிட்ட வந்து ஓட்டு கேட்கிறார்கள். பிஜேபி எப்படிப்பட்ட பிஜேபின்னு உங்களுக்கு தெரியும். ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுல இருந்து மக்களை கியூல நிக்க வைக்கிறது தான் அவங்களுக்கு வேலையா இருக்கு. ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னாங்க, 2000 ரூபாய் செல்லாதுன்னாங்க. நம்ம பணத்தை நம்ம எடுக்கிறதுக்கு பேங்க் முன்னாடி நாய் கணக்குல கியூல நின்னுமா? கொரோனா நேரத்துல ஆக்சிஜனுக்காக, மருத்துவ வசதிகளுக்காக கியூல நின்னோம். பிரதமர் வெளியில வந்து பாத்திரத்தை தட்டுனாரு. அதையும் பல மாநிலங்கள்ல கியூல நின்னு தட்டினாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு பெட்ரோல் டீசலுக்காக மக்கள் கியூல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப கேஸ் சிலிண்டர் நாங்க எல்லாத்தையுமே இந்தியாவில் தயார் செய்து விடுவோம் என்று சொன்ன பிரதமர் இன்னைக்கு கேஸ் சிலிண்டருக்காக மக்களை கியூல நிக்க வச்சிருக்காரு. எத்தனையோ விடுதிகள் கேஸ் சிலிண்டர் கிடைக்காததுனால இன்னைக்கு மூடக்கூடிய நிலை, உணவகங்கள், சாப்பாட்டு கடை நடத்த முடியாத நிலை. இன்னும் 3 வாரத்துக்கு மேல வீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் இந்த நாட்டில் கிடைக்காது என்ற அச்சுறுத்தலோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம தேர்தல் பிரச்சாரத்திற்காக டூரிஸ்ட் போல அங்கே இருக்கக்கூடிய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து செல்கிறார்கள். எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. நம்ம பிள்ளைகளுடைய படிப்புல கை வைக்கிறாங்க. 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதெல்லாம். ஆனா இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியில இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி வாயை மூடிக்கிட்டு மௌனமாக அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ஒன்றே ஒன்றை நான் மறுபடியும் அவருக்கு நினைவுபடுத்த நினைக்கிறேன். அவங்க கூட கூட்டணி வச்ச யாருக்கும் எதிர்காலம் இருந்ததில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிர்காலம் ஏதாவது
மாநிலத்துல உங்களை கவர்னரா வேணா அனுப்புவாங்க இல்லையா? எந்த ஊர் பிடிக்குதோ இப்பவே லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல சொன்னீங்கன்னா ஒருவேளை அனுப்பலாம். கவர்னரா போறதுக்கு அதெல்லாம் வேண்டாங்க. நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம். தாடி தானே வளர்ந்துட்டு போகுதுன்னு விட்டுற வேண்டியதுதான். அதனால இப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒரு கூட்டணியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, தன்னை வளர்த்த கட்சிக்கும் துரோகம் செய்திருக்கக்கூடியவர். தன்னுடைய கட்சியில தன்னோடு வளர்ந்த யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் கட்சியை விட்டு அனுப்பிட்டு தான் மட்டும் அந்த கட்சியை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பல முறை முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அந்த கட்சியில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இன்று தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்று உணர்ந்து நம்மோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் துரோகம், தன்னுடைய சொந்த கட்சிக்கும் துரோகம், துரோக கூட்டணி ஒன்றை உருவாக்கி கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த ஒன்றை நினைவிலே வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். வேற யாரையும் நான் பத்தி பேச போறதில்ல. ஏன்னா அது போடுற ஓட்டு உதயசூரியனுக்கு மட்டும்தான். நேற்று நான் தூத்துக்குடிக்கு வந்தேன் பிளைட்ல. என் பக்கத்துல ஒரு இளைஞர் நவீன் என்ற பெயர் அமர்ந்து கொண்டிருந்தார். அவரு நான் கப்பல்ல வேலை செய்யறேன்க்கா, லீவு எடுத்துக்கிட்டு எனக்கு லீவு கொடுக்க மாட்டேன்னாங்க. நான் சண்டை போட்டு என்னை இறக்கி விடுங்கன்னு சொல்லி நான் லீவு எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கீங்க தம்பின்னா, திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்கேன்க்கா. ஏன்னா தலைவர் கலைஞர் போட்ட கையெழுத்திலே இன்று நான் அந்த கப்பலிலே ஒரு சீஃப் என்ஜினியரா வேலை செய்யறேன். ஒரு நாள் தலைவர் கலைஞர் அவர்கள் போட்ட கையெழுத்து, ஒரு ஃபைல்ல போட்ட கையெழுத்துல இன்னைக்கு நான் ஒரு கப்பலில் மிகப்பெரிய அதிகாரியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனால இன்னைக்கு லீவ் போட்டுட்டு சண்டை போட்டு என்னுடைய அலுவலகத்திலே நான் திமுக ஓட்டு போட போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்திருக்கேன் என்று என்னிடம் அவர் சொன்னார். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வராங்க ஓட்டு போடுறதுக்கு. ஆனா வருகிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வருகிறார்கள். அதே போல இங்க இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் தெளிவாக தெரியும் யார் வளர்ச்சி கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு, யார் முதலீடுகளை கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டிற்கு என்று. அதனால மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த தெளிவோடு மக்கள் வாக்களிப்பார்கள். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகளுடைய பட்டியல் மிக நீளமானது. இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சாயந்தரம் வரைக்கும். ஆனா அதுல சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மகளிர் விடியல் பயணம் சராசரியா ஒரு சகோதரி அந்த விடியல் பயணத்தால 800 இருந்து 1000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு சேமிக்கிறார்கள். புதுமை பெண் திட்டத்தின் வழியாக மாதம் 1000 ரூபாய் உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுக்கு கிட்டத்தட்ட 5,20,000 மாணவிகள் பயன்படுகிறார்கள். காலை உணவு திட்டம் 21 லட்சம் மாணவர்கள் காலை உணவு திட்டத்தால நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி இல்லை, பிள்ளைங்க பசியோடு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக கொண்ட வந்த அந்த காலை உணவு திட்டத்தின் வழியாக அவர்கள் பயன்பெறுகிறார்கள். தமிழ் புதல்வன் திட்டத்தின் வழியாக 3,80,000 மாணவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, முதல்வர் மருந்தகம், கலைஞர் கனவு இல்ல திட்டம், கோயில். தமிழ்நாட்டுல நாங்க தான்
இந்து மதத்துக்காக பிறந்திருக்கோம், திமுக இந்துவுக்கு எதிரானதுன்னு கிட்டத்தட்ட 4000 கோயிலுக்கு மேல குடமுழுக்கு செஞ்சது யாரு? திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 7500 ஏக்கருக்கு மேல கோயில் நிலத்தை மீட்டெடுத்திருக்கக்கூடிய ஆட்சி யாருடைய ஆட்சி? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. அதனால உண்மையிலேயே கோயிலை பாதுகாக்கணும்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், அதே போல சிறுபான்மை மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். இந்த தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சில முக்கியமான வாக்குறுதிகளை, ஏன்னா மத்த வாக்குறுதி எல்லாம் யாரும் கவலைப்படுறது இல்ல, ஆட்சிக்கு வரதும் போறதில்ல, வாக்குறுதிய அவங்க எந்த காலத்திலயும் நிறைவேற்றினதும் கிடையாது. அதனால நம்முடைய வாக்குறுதிகள் 1000 ரூபாய் கொடுக்குறோமா? ஆட்சிக்கு வந்த உடனே எவ்வளவு? 2000 ரூபாயாக அது மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும். அதே போல கல்லூரிக்கு செல்லும் மாணவியர்களுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இனிமேல அது எவ்வளவு? 1500 ரூபாய். இப்பொழுது காலை உணவு திட்டம் 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 8வது வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த காலை உணவு திட்டம் நீட்டித்து வழங்கப்படும். அதே போல அடுத்த 5 வருஷத்துல பல்வேறு திட்டங்களின் வழியாக 10 லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக கட்டி தரப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 இருந்து 2000 உயர்த்தி தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுடைய உதவித்தொகை 1500 இருந்து 2000 உயர்த்தி தரப்படும். விவசாயிகளுக்கு 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத மோட்டார் பம்ப் செட்டுகள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் வழங்கப்படும். மிக முக்கியம், டிவி, அது உங்களுக்கே தெரியுது. தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த டிவி இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது இல்லையா? கிரைண்டர் மிக்ஸி எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன் இருக்காங்க. ஃப்ரிட்ஜ், வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது இல்லையா? அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கும். ஃப்ரிட்ஜ் இருந்தா ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டாம், கிரைண்டர் வாங்குங்க. டிவி இருந்தா இன்னும் நல்ல டிவி வேணுமா, இத கொடுத்துட்டு நல்ல டிவி வாங்குங்க. அதுக்காக நான் கூப்பன் கொடுக்குறேன். வவுச்சர் 8000 ரூபாய்க்கான வவுச்சர் வழங்கப்படும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுத்து வாங்குங்கன்னு சொல்லி அந்த தேர்வு செய்யக்கூடிய உரிமையை உங்கள் கைகளிலே வழங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர், நம்முடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அந்த 8000 ரூபாய் நீங்க என்ன வேணாலும் வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்சது வீட்டுல இருக்கிறது இன்னும் நல்லா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது பழைய சாமான கொடுத்துட்டு புதுசு இந்த 8000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை விட பெருசா வாங்கிக்க முடியும். அதனால அந்த 8000 ரூபாய் வவுச்சர் நாங்க சொன்னா நிச்சயமாக செய்து தருவோம் என்ற அந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் டிவி கொடுக்குறேன் நாங்க கொடுத்தாங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்பொழுதுமே நிறைவேற்றக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 5 வருஷமா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், கொடுக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே இன்னைக்கு உங்களுக்காக சொல்லி இருக்கக்கூடிய அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது.
நிலக்கோட்டை சட்டமன்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 54,000 பயனாளிகள் மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சுய உதவி குழுக்களை வழியாக கிட்டத்தட்ட 600 கோடி கடன் இந்த சட்டமன்ற தொகுதியில மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய கனவு இல்ல திட்டத்தின் வழியாக கிட்டத்தட்ட 28 கோடி மதிப்பீட்டுல வீடுகள் கட்டித்தரப்படக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிலக்கோட்டையில அரசு மகளிர் கலை கல்லூரியில 85 லட்சம் மதிப்பீட்டுல கூடுதல் கட்டடங்கள் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. சாலைகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம சாலைகள் பல கோடி செலவிலே சீர் செய்யப்பட்டிருக்கிறது. வத்தலகுண்டு பேரூராட்சிக்கு 50 கோடி செலவுல புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய புறவழிச்சாலை, வத்தலகுண்டு டவுன் பகுதியில புறவழிச்சாலை நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் அமைத்து தரப்படும். புதிய மேட்டுப்பட்டி பகுதியில புதிய அமைத்து தரப்படும். சின்னாலப்பட்டியில அரசு நிதி உதவியுடன் நவீன பொது கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். நகரத்துடைய பல இடங்கள்ல பூங்காக்கள் அமைத்து தரப்படும். இளைஞர்களுக்காக முதல்வர் படைப்பகம், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் துவங்கி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்களுக்காக அந்த முதல்வர் படைப்பகம் உருவாக்கி தரப்படும். அரசு பள்ளிகள்ல ஸ்மார்ட் போர்டு வசதி செய்து தரப்படும். திண்டுக்கல்ல கூட்டு தொழிலுக்கான குழுமங்கள் உருவாக்கி தரப்படும். இதெல்லாம் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக செய்து தரக்கூடிய திட்டங்கள். அதோட இல்லாம மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் உங்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தோம் என்ற அந்த உரிமையோடு உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மறுபடியும் திராவிட மாடல் ஆட்சியை, நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கி காட்ட வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம். நன்றி, வணக்கம்.